தொடர்ந்து அமெரிக்க வான்பரப்பிற்குள் நுழைந்து வரும் உளவு பலூன்கள். மீண்டும் சுட்டு வீழ்த்திய அமெரிக்கா. வானிலை ஆய்வுக்காக அனுப்பப்பட்டதாக சீனா கூறி வரும் நிலையில் அமெரிக்கா சீனா இடையே எழுந்து வரும் மோதல் போக்கு. அலர்ட் நிலையிலும் இருக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவின் மவுண்டானா மாகாணம் கஸ்கடி நகரில் உள்ள அணு ஆயுத ஏவுதளத்தின் வான்பரப்பில் பல ஆயிரம் அடி உயரத்தில் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி வெள்ளை நிறத்திலான மிகப்பெரிய மர்ம பலூன் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. இது குறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள தகவலில் அந்த பலூன் சீன நாட்டினரால் உளவு பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக தகவல்களை வெளியிட்டுள்ளது. அணு ஆயுத ஏவுதளத்தின் ரகசிய தகவல்களை சேகரிக்க சீனா இந்த ரகசிய உளவு பலூனை அனுப்பியதாக குற்றஞ்சாட்டி வருகிறது. வர்த்தக ரீதியிலான விமானங்கள் பறக்கும் உயரத்திற்கு அதிகமான உயரத்தில் அந்த உளவு பலூன் பறந்த நிலையில் தங்களது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கி வருவதாக கூறி அமெரிக்க போர் விமானங்களை அனுப்பி ஏவுகணை மூலம் அதனை சுட்டு வீழ்த்தியது. சுட்டு வீழ்த்தப்பட்ட உளவு பலூன் அட்லாண்டிக் கடலில் விழுந்தது போன்ற காட்சிகள் எல்லாம் வலைதளத்தில் தற்போது வைரலாகி வருகிறது. அட்லாண்டிக் கடலில் விழுந்த அந்த பலூன்களின் பாகங்களை கைப்பற்றிய அமெரிக்கா இது குறித்து ஆய்வும் நடத்தி வருகிறது. ஆனால் இது குறித்து விளக்கமளித்துள்ள சீனா வானிலை ஆய்வுக்காக அந்த பலூன் பறக்க விடப்பட்டதாக தகவலை வெளியிட்டிருக்கும் நிலையில் அமெரிக்கா அதனை ஏற்க மறுத்து இருக்கிறது. இந்த நிலையில் அது வானில் 40,000 அடி உயரத்தில் ஒரு சிறிய மர்ம பொருள் பறந்து கொண்டிருப்பது அமெரிக்க கண்காணிப்பு ரேடாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக அமெரிக்க ராணுவத்தினர் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அந்த மர்ம பொருள் விமானங்களுக்கு ஆபத்தை விளைவிக்க கூடும் என அதனை உடனடியாக சுட்டு வீழ்த்துமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அடுத்த கணம் அந்த மர்ம பொருள் அமெரிக்க ஏவுகணை மூலமாக சுட்டு வீழ்த்தப்பட்டது. வீழ்த்தப்பட்ட அந்த பொருளின் சிதைந்த பாகங்கள் அலாஸ்காவின் பகுதியில் விழுந்ததாக கூறப்படுகிறது. அந்த பாகங்களை எடுத்து அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள்.